அது மேல விழுந்திருக்கு. சப்போஸ் அந்த குழந்தைக்கு அந்த உயிர் சேதம் ஆகல. பட் ஆனா அவங்களுக்கும் இன்ஜுரி ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? எந்த நிலைமையில நீங்க அந்த இத மெயின்டனன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு அரசாங்கம் என்னதான் பண்ணுது? எல்லாத்தையுமே தனியாருக்கே குடுத்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான் அதே வேலைய பாக்குதுன்னா, நீங்க மாநில கவர்ன்மெண்ட்டும் அதே வேலைய தான் பாக்குறீங்க. அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? 5 வருஷத்துல நான் 5,00,000 கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. அதுக்கு என்ன பண்ணுனீங்க? அதுக்கு நீங்க கண்டிப்பா நீங்க பதவியை விட்டு கீழ இறங்குறதுக்குள்ள, மக்களுக்கு நீங்க அந்த 5,00,000 கோடிக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? என்னென்ன நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்கன்னுட்டு, கண்டிப்பா நீங்க கணக்கு காட்டியே ஆகணும். தமிழ்நாடு முதல்வர் அவர்களே. ஏன்னா, அது உங்களுடைய கடமை. மக்கள் கேள்வி கேட்டா, அத நீங்க நல்ல ஒரு விதத்துல நீங்க அந்த காசஸ் எல்லாம் செலவு பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா மக்கள் கேட்ட கேள்விக்கு நீங்க அதுக்கான பதில் குடுத்தே ஆகணும். இல்லை என்றால், மக்கள் கண்டிப்பா அதுக்காகவே உங்க மேல தனியா ஆக்ஷன் எடுப்பாங்க. மக்களே எடுப்பாங்க. அது இந்த வாட்டி எலெக்ஷன்ல தெரிஞ்சிரும். இன்னும் 2 மாசம் இருக்கு. தயவு செஞ்சு சொல்றேன். நான் மறுபடியும் உங்ககிட்ட ஒரு கோரிக்கையாவே வைக்கிறேன். நான் உங்ககிட்ட வந்து இத பண்ணுங்க, அத பண்ணுங்கன்னு சொல்லல. ஒரு கோரிக்கையாவே ஒரு சாமானிய மக்களா ஒரு கோரிக்கையாவே வைக்கிறேன். தயவு செஞ்சு இப்பயாவது அங்க போராடிட்டு இருக்கவங்கள கூப்பிட்டு வச்சு என்னன்னு கேளுங்க. அவங்களுக்கான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுங்க. இது ரொம்ப நல்லது. ஏன்னா, அவங்கலாம் ரொம்ப இந்த நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுக்கும் சரி, நாட்டுக்கும் சரி, அவங்கலாம் ரொம்ப முக்கியமான ஒருத்தங்க. ஏன்னா 3 துறையுமே ரொம்ப முக்கியமான துறை தான். இப்ப தூய்மை பணியாளர்கள் வேலை செய்யலன்னா, ஒட்டுமொத்த மெட்ராஸ் சிட்டியும் இல்ல, எல்லா இடமும் நாறி போயிரும். அந்த அளவுக்கு நாறும். அப்படி ஒண்ணு. அதே மாதிரி ஆசிரியர்கள். அவங்க அவங்க வந்து ஒரு பையன நல்லபடியா நம்ம படிக்க வச்சு, அவன நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா, அவங்கள நினைச்சா முடியும். அந்த மாதிரி அப்துல் கலாம் மாதிரி இன்னும் எவ்வளவோ பேர் அவங்களால உருவாக்க முடியும். அதனால அவங்களோட கோரிக்கையும் தயவு செஞ்சு செவிசாய்ச்சு அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதை பண்ணி கொடுங்க. அவங்களுக்காக ஒரு மரியாதையாவது கொடுங்க. அட்லீஸ்ட் நீங்க பண்றீங்களோ பண்ணல, அது 2ஆவது பிரச்சனை. அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுங்க. பாவம் அவங்க ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்காங்க. இன்னொருத்தவங்க சாக்கடையில இறங்கி போராடிட்டு இருக்காங்க. செவிலியர்களை நீங்க அரெஸ்ட் பண்ணி 4 மணி நேரம் 5 மணி நேரம் வண்டியில வச்சு சுத்திட்டு இருக்கீங்க. போலீஸ் உங்க டிபார்ட்மெண்ட் போலீஸ் வந்து உங்க கண்ட்ரோல்ல இருந்தானே உங்க இஷ்டத்துக்கு இது பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு இருக்கிற வீட்டுல இருக்கிற குழந்தைங்களை பத்தி இல்ல அவங்க வீட்டுல இருக்கிறவங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க அந்த மாதிரி இருப்பீங்களா? அரசாங்கத்துல இருக்கிறவங்க நீங்க அந்த மாதிரி இருப்பீங்களா? ஒரு நாள் அந்த மாதிரி இருப்பீங்களா? ஃபர்ஸ்ட் தயவு செஞ்சு மக்களோட சுச்சுவேஷனையோ இல்ல மக்களோட ஒரு கோரிக்கையோ என்னன்னு கேளுங்க. நீங்க கொடுத்த வாக்குறுதியை தான் அவங்க கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்காகவாவது நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். அவங்களா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு இப்ப அவங்களா வந்து ஏதோ ஒண்ணு பண்ணி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இவங்களுக்கு வேற வேலையே இல்லப்பா, எப்ப பார்த்தாலும் போராட்டம் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீங்க சொன்னதை தான் அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கஞ்சா போதையில ஒரு பக்கம் தமிழ்நாடு சீரழிஞ்சிட்டு இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? மது விலக்கு அமல்படுத்துவோம்னு சொன்னீங்க. 3 தலைமுறையா சொல்லிட்டு இருக்கீங்க. கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி 3 தலைமுறையா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் அடுத்தது இன்பநிதி வந்தாருன்னு வைங்களேன், அவரும் சேம் இதே டைலாக் தான் சொல்லுவார். கொஞ்சம் கூட மாறவே மாறாது. சேம் டைலாக். நான் வேணா உங்களுக்கு பேப்பர்ல